தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெரட்டர் சர்ஜர் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ். என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதில் நான் வந்து ஸ்பிரிட்ஸோட கிளாரிட்டியும் கேட்க போகிறேன். ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி காமிக் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கிளாரிஃபை தட் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், மாஸ்குலினோட மெசேஜ் என்ன? வாட் இஸ் திஸ் எனர்ஜி இன் திஸ் கனெக்ஷன்? வாட் இஸ் திஸ் ட்ரூ கலர்? ஓகே, மேபி ஃபெமின் எனர்ஜி நீங்கள் வித்ட்ரான் பண்ணிட்டீங்க. உங்கள் லவ், உங்கள் எனர்ஜி, இல்லைன்னா யுவர் கோல்ட். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இதை பற்றி பெருசாக அலட்டிக்கிற மாதிரி இல்லை. சரி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும், பார்க்கலாம், எனக்குன்னு இருக்கிறது எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டீங்க. மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு சொல்லுது, யூ ஆர் த லைட், யூ ஆர் த நைட், you are the color of my blood, you are the cure, you are the pain, you are the only thing I want to touch. Never knew that it could mean so much. You are the fear, I don't care because I never been so high. Follow me through the dark, let me take you past the satellites. Love me like you do, touch me like you do. What are you waiting for? ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இப்போ நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஸோ ஹீஸ் ரெக்வஸ்டிங், உங்களை கேட்குறாங்க, நீ எப்பயும் இருக்க மாதிரி இரு, எங்கே போயிட்ட, நீ தான் என்னோட நல்லது, நீ தான் என்னோட கெட்டது, நீ தான் என்னோட வலி, நீ தான் அந்த வலியை குணப்படுத்துகிற மருந்தும் கூட. அதாவது சிம்பிளாக நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நீங்கள் மாதிரி இல்லை, இல்லைனா கொஞ்சம் வித்ட்ரான் பண்ணிட்டீங்க, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அலட்டிக்காமல் இருக்கீங்க, எதுவும் பட்டுப்படாமல் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கீங்க. ஸோ இந்த மாஸ்குலினோட இப்போ எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா they want you back. நீங்கள் திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. Let's see the true color of this energy. Please press. Masculine சொல்ல நினைப்பது என்ன? Channel messages from this masculine. Channel messages from this masculine energy. Channel messages from this masculine to the feminine. Channel messages, spirits. What he is hiding. What he is hiding, spirits, please. Channel messages, what is he hiding? Blockage வருது. அவங்களுக்கு 10 of cups வேணும் உங்களோட, ஆனால் அதை வந்து அவங்க வெளியில் சொல்லலை, மறைக்கிறாங்க அதை. Channel messages. அவங்க ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னா கெட்ட இன்டென்ஷன் எதுவும் இல்லை. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரணும், அதுக்கப்புறம் வந்து இதை வெளியில் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களோட இன்டென்ஷன். அவங்க ஃபினான்ஷியல் மேபி காசை துரத்திட்டு ஓடுறாங்க. சிம்பிளாக கொஞ்சம் வேறு மாதிரி டோனில் சொன்னால் இந்த மாஸ்குலின் அதை கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா ஹீ இஸ் சேசிங் மணி, தட்ஸ் த ஃபேக்ட். அதனால தான் இந்த காதலை இன்னும் வெளியில் சொல்லலை. அந்த காரணத்துக்காக தான் இது பெருசாக வந்து பட்டும் படாத மாதிரி இருக்காங்க. பட் அவங்க குவிக் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் இங்கே முடிச்சிட்டிங்க சாப்டரை. இந்த மாஸ்குலின் மணியை சேஸ் பண்ணுறாங்க. யூ ஆர் வாக்கிங் அவே, ஆல்ரெடி வாக்ட் அவே. That's a comedy here. நான் ஏன் சிரிக்கிறேன்னா இந்த மாஸ்குலினோட அந்தர்பல்ட்டியை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஐ காட் த ஸ்டோரி. ரீசன்ட் பாஸ்டில் வந்து இந்த மாஸ்குலின் வந்து ஒரு சான்ஸ் இருந்தது இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. பட் அவங்க அதை விட்டுட்டு பணத்தை சூஸ் பண்ணாங்க. இல்லைனா ஏன் அதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் நேரம் நான் வெளியில் சொல்லாமல் இருந்ததுன்னா நான் எனக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுக்குவேன், இல்லைனா இந்த காமிக்ஸ் வந்து என்ன அந்த ஸ்டெபிலிட்டிக்கு போக விட மாட்டாங்க, ஏதாவது ட்ரபிள் பண்ணுவாங்க அப்படின்னு இதை நான் கொஞ்ச நாள் மறைச்சி வச்சுட்டு இந்த எம்பரர் ஆனதுக்கப்புறம் அதை வெளியில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஹீ சூஸ் மணி ஓவர் யூ. ஆக்சுவலாக அதுதான், அவங்க மணியை தான் சூஸ் பண்ணி போயிருக்காங்க. அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து உங்களை ஏமாத்துறது இல்லை, உங்களை இந்த மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் மணியும் எனக்கு வேணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான். பட் நான் வரும்போது ஒரு எம்பரர் மாதிரி வரணும், ஒரு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லெட்ஸ் see. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீ காசையாக துரத்திட்டு போன, அப்படியே போயிடு அப்படின்னு யூ எண்ட் திஸ் கனெக்ஷன். நீங்கள் இந்த கனெக்ஷனை முடிச்சிட்டிங்க. ஓ, நீ இன்னும் காசு துரத்திட்டுருக்கியா, உனக்கு இந்த காதல் தேவையில்லையோ அப்படின்னு சொல்லி யூ எண்டட். நீங்கள் வாக்கவே பண்ணீங்க. 10 of swords முடிஞ்சுது. இருக்கிற கத்தியெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துட்டு உன் காதலுக்கு ஒரு குட் பை, உனக்கு ஒரு குட் பைன்னு கிளம்பிட்டீங்க.
அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாஸ்கின் உங்களை திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் யூ வாக்ட் அவே, லிட்ரலி போடா அப்படின்னு போயிட்டீங்க. கொய்யால காசியாக துரத்திட்டு ஓடுற இதை வரேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு காலில் செருப்பு கூட போடல, மணல் அந்தாலும் சுட்டாலும் பரவாயில்ல நான் கிளம்புறேன் போடா அப்படின்ட்டு கிளம்பிட்டீங்க. அதனால் இப்போ இந்த மாஸ்கின் இருக்குது 8 of Swords எனர்ஜி. நீங்கள் இல்லாமல் அவங்க உலகம் இருண்டு போயிருக்கு. அவங்க சொல்கிறாங்க நான் நேர்மையாக நடந்துக்கிறேன், ஐ வாண்ட் யூ. நீங்கள் இந்த ட்ராமாவுக்கெலாம் போகவே இல்லை. ஃபெமினின் நீங்கள் அடித்து தூள் கிளப்பிட்டுருக்கீங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க இந்த செயல் இல்லை, நீங்கள் இப்போ நம்புறதுக்கு தயாராக இல்லை இந்த மாஸ்குலின். ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களோட பென்டக்கிள்ஸில். யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதனால் இந்த மாஸ்குலின் வந்து சொல்கிற எக்ஸ்கியூசஸ் மேபி இந்த மாஸ்குலின் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கிளாரிட்டி கொண்டு வரேன்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னுமே அவங்க ஜகல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதை ஜகல் பண்ணிட்டாங்க? அவங்க ஜகல் பண்ணல ஃபெமினின். இப்போ நீங்கள் மாஸ்குலினை ஜகல் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு சின்ன ஆசிலேஷன் இருந்தது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுமா, நான் என்னோடய கரியர் பேஷனில் போகணுமா, என்னோடய லைஃப் பர்பஸ் சூஸ் பண்ணுமா அப்படின்னு. இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்டீங்க. நீ ஆணியை பிடுங்க தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. இப்போ உங்களோட இந்த ஜகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதலில் சந்தோஷமாக கல்யாண வாழ்க்கைக்கு போகிறதா, இல்லை உங்களோட லைஃப் பர்பஸ் இந்த ஸ்டார் மாதிரி ஆகிறதா. நீங்கள் லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்துட்டீங்க. யூ சூஸ் ஒன். நான் அது என்ன நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, ஏன்னா ஐ நோ வாட் யூ ஹாவ் சூசன். நீங்கள் எதை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நீங்கள் இந்த காதலை தேர்ந்தெடுத்துட்டிங்களா இல்லை உங்களோட பேஷனை தேர்ந்தெடுத்துட்டிங்களாங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து உங்களோட வெல்த், ஸ்டெபிலிட்டி, மணி, பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த மாஸ்குலின் பாஸ்டில் அவங்களோட பென்டக்கிள்ஸை சேஸ் பண்ணிட்டு போனாங்க, இந்த காதல் வேண்டான்னு. இப்போது நீங்கள் இது வேண்டான்னு சொல்லி திரும்பிட்டு நீங்கள் உங்களோட பென்டக்கிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் லைக் த லயனஸ். இந்த மாஸ்குலின் எதிர்பார்க்குறாங்க இந்த கோட்டை நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு. நீங்கள் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் கோட் எனிமோர். நீங்கள் இந்த கோட்டுக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த மாஸ்குலின் வந்து நான் உண்மையை சொல்கிறேன், நீ கேட்குற கிளாரிட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ செய்யாமல் போ, கிளாரிட்டி கொண்டு வராமல் போ. இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ் எனிமோர். இது என்னோட வேலை இனிமேல் இல்லை. நான் இங்கே பாருங்கள், நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் மை பிஸ்னஸ் நவ். 8 of Pentacles, 9 of Pentacles. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு இட்ஸ் லைக் கான்வர்சேஷன் ஃப்ரம் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பார்ட்னர். ஸோ இப்போ இந்த மாஸ்குலின் வந்து பெயின், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி கிராஷ்ட். நீங்கள் இப்படி ஒரே 8 வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால தான் இங்கே திரும்ப வந்துடு. யூ ஆர் மை எவ்ரி திங், யூ ஆர் மை பிளட்டு. இந்த டைலாக்லாம் வரும். நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டீங்க, கிளாரிட்டி கொண்டு வரேன்னு சொன்னேன், எங்கள் கிளாரிட்டி. நான் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னேன், எங்கள் உண்மை. ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ ஆம் நாட் ட்ரஸ்டிங் யூ எனிமோர். முடிஞ்சுதிங்க. ஐ புட் எண்ட் கார்ட், பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ இந்த மாஸ்குலின் இப்போ திரும்ப முக்கி ஃபஸ்ட்லேருந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப மும்முரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஹீ இஸ் இன் பெயின். வெளியில் பார்த்தாங்கன்னா சிரிச்சிட்ருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஹீ இஸ் லைக் டிசாஸ்டர். Anything else? Channel messages from this masculine space. Channel messages. Okay. இருங்க, இன்றைக்கி நம்ம குவிக் கம்யூனிகேஷன். நான் சீக்கிரம் உன்னை கூப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நீ முதல் கிளாரிட்டியை கொண்டு வா, அப்புறம் கூப்பிடுறத பற்றி பேசிக்கலாம் அப்படின்றீங்க. Such a beautiful conversation. It's literally striking my mind. Okay. Nice reading. கொத்தா வந்து விழுவுது. அவங்க ரூம் வேக்கண்ட் ஆக போகுது, நீங்கள் மட்டும்தான். ஓ, a friend. You are this masculine's friend.
மேபி இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க, மேபி அவங்க ஜாபை விட போகிறாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்க யாரையோ வெளியில் துரத்த போகிறாங்க. ஐ டோன்ட் நோ. ஒரு சர்வெண்ட் நம்ம பார்க்குற இந்த 2 காமிக் பர்சன். ஒரு மெசேஜ் ஓல்டு உமன். சரி, நம்ம இதுக்குள்ளே அப்புறம் போகலாம். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க இடத்த காலி பண்ண போகிறாங்க. ஒன்றா வந்து மாஸ்குலின் இல்லை, மாஸ்குலின் லைஃப்பில் இருக்க இந்த சர்வெண்ட், இந்த காமிக் மாஸ்குலின், யாரோ ஒருத்தங்க வெளியில் போக போகிறாங்க. அந்த இடம் வந்து காலியாக போகுது. யாருக்காக இந்த இடம் காலி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக. மேபி ஹீ இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் பொசிஷன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. நீங்கள் நடந்து போயிட்டீங்க, ஆனாலும் நீங்கள் நிற்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. அந்த ஸ்ட்ரென்த் பார்த்தமே. சும்மா பவர்ஃபுல்லாக நின்றுட்டுருக்கீங்க. வாங்கடா பார்த்துக்கலாம். நீ உண்மையை கொண்டு வந்தா வா, கிளாரிட்டி கொண்டு வந்தா வா, ஏன்னா அப்படியே மூட்டை கட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்றீங்க. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதனால் புரிஞ்சிருது. மேபி நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட வந்து ரொம்ப ஹானஸ்ட், க்ளோஸ் டு ஹார்ட் ஃப்ரெண்ட், ஸோ க்ளோஸ் டு ஹார்ட் ஃப்ரெண்ட். மேபி இந்த மாஸ்குலின் அவங்க வீட்டில் இருக்க ஒரு இடத்த காலி பண்ணுறாங்க உங்களுக்காக, இல்லைனா அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு பிளேஸ் உங்களுக்காக ரெடி பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ. பட் சம்படி இஸ் கோயிங் அவுட். இந்த இடம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது இந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. மேபி ஹீ இஸ் பிளானிங் சம்திங், சம் ஜாப். ஐ டோன்ட் நோ. யூ வில் ரிசீவ் அ மெசேஜ். நீங்கள் மெசேஜ் ரிசீவ் பண்ணுவீங்க. மேபி இந்த கிழவி வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு மெசேஜ் வரலாம். மேபி மாஸ்குலின் மெசேஜ் அனுப்பலாம். மேபி அதனால தான் அவங்க ரூம் காலியாக போகுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன வேணுங்கிறது. நீங்கள் கிளாரிட்டியில் நிற்கிறீங்க. யூ ஆர் நாட் ஜம்பிங் ஹியர் அண்ட் தேர். நீங்கள் இந்த கனெக்ஷன் விட்டு வெளில போயிட்டீங்க. அதுக்காக இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ். வந்தால் வா, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. தென்னாவெட்டாக தான் சொல்கிறீங்க. யூ ஆர் நாட் வெயிட்டிங். யூ ஆர் நாட் இன் சாரோ. பட் இதெல்லாம் ஒரு டெத் கண்டிப்பாக இருக்குது மாஸ்குலின் லைஃப்பில். அது யார் இறப்பாங்கங்கிறது ஐம் நாட் டிகிங் டீப். ஏன்னா இது சும்மா சேனல் மெசேஜஸ்ங்கிறனால நான் அங்கே போகலை. பட் சம்திங் இந்த மாஸ்குலின் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேபி வீட்டில் ஒரு இடம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடம். ஏன்னா ஏன் ஒர்க் பண்ணுற இடம்னு சொல்கிறேன்னா, இந்த சர்வெண்ட் அண்ட் லார்ட் இருக்க இடத்துல தான் ஒரு சீட் காலி ஆகுது, இல்லை ஒரு பிளேஸ் உங்களுக்காக ரெடி ஆகுது. ரூம். இட்ஸ் ஆல் அபவுட் சம் ரூம், அ டேபிள். ஐ டோன்ட் நோ. மேபி அவங்க உங்களோட ஒர்க் பண்ண விரும்பலாம், உங்களுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க லைஃப்லேருந்து யாரோ ஒருத்தங்க வெளியில் போக போகிறாங்க பை டெத். ஸோ அந்த இடம் காலியாகுது. ஸோ ஹீ கேன் ஏபிள் டு அக்காமடேட் யூ. ஹீ இஸ் கோயிங் டு கர்மா. அவங்களுக்கு நல்லா தெரியுது இது உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான கர்மா தான் அப்படின்னு. இனிமேல் உங்களுக்கு சரியான பாதை எதுன்னு எனக்கு தெரியுது. உங்ககிட்ட வரணுங்கிற பாதை தான் சரியான பாதை அப்படின்னு. ஆனால் இன்னுமே வந்து நான் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கேன், எந்த பக்கம் போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் அதனால தான் சொல்லிட்டீங்க, நீ பொறுமையாக யோசிச்சுட்டே இருந்த, நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. ஸோ இந்த மாதம் நீ யோசிச்சுட்டே இருக்கலாம். சப்போஸ் ரொம்ப எக்ஸ்டெண்டட் டைம் யோசிச்சாங்க அப்படின்னா இந்த சேர் வந்து வேறு யாரோ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறாங்க. அழகாக போய் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. கடைசியில் வடை போச்சா அப்படின்னு மாஸ்குலின் உட்காந்துருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாம்பை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் பிளாக்கேஜ், வெயிட் பண்ணு ருப்பான்செல் மாதிரி அப்படிங்கிறாங்க. அந்த கதைக்கே இங்கே இனிமேல் வேலை இல்லை. வெயிட் அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை வெயிட் அப்படின்ட்டீங்க. யூ ஆர் நாட் லிஸ்னிங், யூ ஆர் நாட் மைண்டிங், யூ ஆர் நாட் கிவிங் எனி மோர் சான்சஸ். யூ ஆர் டன் வித் திஸ் சிச்சுவேஷன். நீங்கள் ரொம்ப சாலிட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் காலோட மணலில் அவ்வளோ சூடு இருக்குது. நீங்கள் கிளம்பிட்டீங்க, ஆட போடாங்கொய்யால அப்படின்னு போய்கிட்டே இருக்கீங்க. நீ என்ன ட்ராமா வேணால் போடு, கிளாரிட்டி கொடுத்தா வா, ஏன்னா அப்படியே யூட்டர்ன் போட்டு போய்கிட்டே இரு, நான் திரும்ப போகிறதில்ல. ஐ கேன் feel your strength.
You're a strong woman. Star. இந்த காமிக்ஸ் ஏதோ கர்மா, இந்த மாஸ்கனோட கர்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இருக்கிற பிளேஸில் நிறைய பேர் பிரச்சனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த காக் பிளாக்கிங் அதுதான் இந்த திரும்ப இந்த மாஸ்கில் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹீ இஸ் ரிப்பீட்டிங் த சைக்கிள். ஹீ இஸ் நாட் ஸ்டாண்டிங் அப், கவர்ட். அதுதான் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. பட் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நீ ஒத்துக்காமல் போ, சொல்லாமல் போ. கிளாரிட்டி எங்கே? நீங்கள் வந்து கமல்ஹாசன் மாதிரி ஆயிட்டீங்க. ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு அப்படின்னு. எங்கே கிளாரிட்டி, எங்கே டெஸ்ட்டு, எங்கே கிளாரிட்டி, எங்கே டெஸ்ட்டு? அவ்வளோதான். கிடைக்கலையா, கொடுக்கலையா, சரி இதை வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. நோ வெயிட்டிங், நோ மோர் வெயிட்டிங். சரி, இப்போ நான் வந்து சேனல் மெசேஜஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கைடன்ஸோட இதை முடிக்கிறேன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் மாஸ்குலின் ஸ்பிரிட்ஸ். ஹையர் செல்ஃப் ப்ளீஸ். ஏன் ஹையர் செல்ஃப் கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இன்னும் காமிக் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ வி கான்ட் ரிலை ஆன் திஸ் மாஸ்குலின்ஸ் எனர்ஜி. ஓ யா, வெயிட். வெயிட்டிங்க பார்த்தீங்களா, ஸ்பிரிட்ஸ் ரிவர்ஸில் பண்ணிட்டாங்க. நீ வெயிட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பா, அதை வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ நோ வெயிட்டிங், யூஆர் நாட் வெயிட்டிங், யூஆர் மூவிங் ஆன். அதுதான் நான் இங்கே சொல்கிறேனே, இந்த சேர் காலியாச்சு. ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யூ ஆர் அ குட் ஃப்ரெண்ட். மேபி யாராவது உங்களை வந்து ஃப்ரெண்டாக பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு சொல்கிறது ஒன்று தான், நீ சேர் ரெடி பண்ண, ஏன்னா நாங்கள் சேர் ரெடி பண்ணிட்டோம். ஷீ இஸ் கோயிங் டு சிட். அது உன் வீட்லையா இல்லை யார் வீட்டிலங்கிறது நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், காதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். ஐ லெஃப்ட் யூ பிகாஸ் யூ டோல்ட் மீ டு. அது ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ப்ளேமை உங்கள் மேலே போடுறாங்க. ஐ எம் டூ அஃப்ரைட் டு டாக். எக்ஸ்கியூசஸ், ஐ எம் ரெடி. ஓ யா, ஹூ இஸ் கோயிங் டு ட்ரஸ்ட் திஸ் மாஸ்குலின்? I left you because you told me to. ஸோ அப்போ ஓகே தான் ஃபெமினின், நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. let him go, you walk away. இந்த ப்ளேம் கேமு, அடுத்தவங்கள்ட்ட ப்ளேம் போட்டு எஸ்கேப் ஆகிக்கிற இந்த கேவலமான புத்தி, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். இந்த மாதிரி ரெட்டை புத்தி இருக்கு, கொஞ்சம் கூட ஸ்டெபிலிட்டி இல்லாமல் கோழைங்களோட குப்பை கொட்டுறதை விட இந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்கலாம். சேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி, யுவர் சேர் இஸ் ஆல்ரெடி ரெடி தேர். ஸ்பிரிட்ஸ் ஒன்றா கேட்க, நீ சேர் ரெடி பண்ணுறியா, நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. லவ் இஸ் த ஆன்சர் பாட்டம் டெக்கில். ஐ நோ யூ ஃப்ரம் சம்வேர். ஓ யா, பாஸ்ட் லவ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். Please give me time. I have never felt this way before. No time, no waiting. It's a very clear message, masculines. She's not waiting. You can beg, but that's impossible. That's not going to happen. Simply. Channel messages from this masculine spirits, please. Maybe masculine பொசிஷனே போகலாம், அவங்க இருக்க சேர் கூட காலியாகலாம். பிகாஸ் இந்த காமிக் ஃபெமினும் இந்த காமிக் மாஸ்குலினும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். ஸ்டே பாசிட்டிவ். மேபி இந்த ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்களா இருக்கும், நீங்கள் வாக்கவே பண்ணுங்கள், உங்களை யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஸ்டே பாசிட்டிவ். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நெகட்டிவாக, யூஆர் ரைட். ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கிளாரிட்டி, ஹீ ஷுட் கிவ், ஹீ ஷுட் ப்ரொவைட். நீங்கள் அந்த டிமாண்டை வச்சுட்டீங்க. யூ ஆர் வாக்கிங் அவே. ஜஸ்ட் வாக் அவே வித் ஹோப் தட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு டேர்ன் இன் யுவர் ஃபேவர். அது வந்து வருது வரலங்கிறத வந்து விட்டுருங்க. வந்தால் தான் எனக்கு நல்லது, வரலன்னா எனக்கு நல்லது இல்லைனோ அப்படி அந்த ஆட்டிடியூடுக்கு போகாதீங்க. எது நடந்தாலும் சரி, அது கடைசியில் என்னோட நல்லதுக்கு தான் வச்சுக்கோங்க. ஸ்பிரிட்ஸ் மீதியை பார்த்துப்பாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க, ஸ்டே பாசிட்டிவ். தே ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் யூ. அவங்க உங்களை பாதுகாக்க போகிறாங்க. I keep comparing others to you. This is a very worst thing. But I want to ask this. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். நீங்கள் வந்து ஃபெமினினை வந்து கம்பேர் பண்ணுறீங்க. ஷீ இஸ் அன்கம்பேரபிள். Who are you if she compares you with other man? You're zero. I fear being alone. Oh, இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே அவங்க தனியாகிடுவாங்கன்ற பயம்தான். He's not afraid of losing you. He's afraid of being alone. Such a coward. Your beauty still attracts me. I will make things right between us one day. அந்த ஒன் டே என்னைக்குன்னு தெரியாது, பார்ப்போம்.
Let's see. Any other messages, spirits, please? Social media. Maybe he is posting something in social media. Your smile is the most beautiful thing in the world. நீங்கள் சிரிக்கிறது தான் வந்து உலகத்தில் ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு. Does he deserve you? Or deserve your smile? You're not bothered in the flattering, in the ice வைக்கிறது, soap போடுறது. You're not listening. Still, I can sense your energy. You're not turning your head. நீங்கள் சொல்கிறீங்க எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே, சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்கீங்க. If it's meant to be, it will be, baby. Just let it be. நான் சொல்லலை, இவ்வளோ நாளாக இந்த மாஸ்கில் அதை சொல்லிட்டாங்க, இப்போ சொல்லிட்டீங்க அது நடக்கணுன்னு தான் நடக்கும். நடக்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு ஐ எம் நாட் ரெடி டு லிசன் எனி திங். நான் ஒன்று தான், ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு. தட்ஸ் இட். காசு கொடுக்கலையா போடா, அவ்வளோதான். I have been complete fool thinking that okay, this masculine is a fool, I know. இந்த கிராஸ் ரோடில் நிற்கிறது ட்ராமா. நோ, சேரை நீ ரெடி பண்ணுறியா, நாங்கள் ரெடி பண்ணவா? ஸ்பிரிட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஃபெமிலின் நீங்கள் அதை விட தெளிவாக இருக்கீங்க. நான் சேரில் உட்கார டைம் வந்துடுச்சு, நீ சேர் போடுறியா இல்லை நான் சேர் எங்கே காலியாக இருக்கோ அங்கே நான் போய்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். யூஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் எம்பையர். உடனே ரொம்ப கேடுகிட்டது ரெண்டு கமெண்ட் போடும். என்ன அப்படின்னா, நீங்கள் சேர் எங்கே காலியாக இருந்தாலும் போய் உட்காருவீங்களா? நோ, ஷீ இஸ் கிரியேட்டிங் ஹர் ஓன் எம்பையர். ஷீ இஸ் குயின். Only king can sit next to her, not a coward. I'm truly sorry for all the pain and drama I have caused. You didn't deserve that. I still feel your energy, feminine. You're not listening. He can scream, he can beg, he can do drama, he can try to flatter you, but you're not listening. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். That's why I got the telepathic communication. Spirits are guiding you. Focus on your life purpose. Clear guidance, feminine. It's a clear guidance. நான் சொன்னதே தான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. Mind your business. Don't wait. Don't wait. உங்களோட லைஃப் பர்பஸில் நீங்கள் maybe you may meet the perfect counterpart. This is not this drama anymore. You asked clarity, no clarity. So you asked DNA test, no DNA test. You asked this masculine to open up, he didn't open up. So now you are putting full stop. தன்யவாத், சுக்ரியா. இப்போ வந்து masculine வந்து கெஞ்சிட்டு கூத்தாடிட்டு இருக்காங்க, வந்துடு, ஐ மிஸ் யூ அப்படின்னு. பட் வேர் இஸ் த ஆக்ஷன்? என் கண்ணில் எந்த ஆக்ஷனும் படலை, நான் போயிட்டே இருக்கேன். ஆக்ஷன் எனக்காக தெரிஞ்சுது அப்படின்னா அன்றைக்கி நான் தனியாக இருந்தேன். இஃப் ஐ ஆம் சிங்கிள், லெட்ஸ் சி, அவ்வளோதான். யூஆர் டிட்டர்மைண்ட். அதான் ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க, உன் வேலையை பாரு. நாங்கள் ரொம்ப நாளாக இந்த பாதையை காட்டிக்கிட்டு இருக்கோம், பாதையில் போகலை. இப்போது ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு பாதை காட்டுறாங்க, விலகி போயிடு அப்படின்னு. யூ ஆர் ஃபாலோயிங் தட். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமானா இல்லை, யார் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஒரு லவ் கனெக்ஷன் மட்டும் நான் ரீடிங் போடலை. லாட் ஆஃப் பீப்புள், ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி விலகி போகிறது இருக்கும், ஒருத்தங்களுக்கு கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேண்டாம், உங்கள் பேரை நான் இழுக்க விரும்பலை. ப்ளீஸ் கைடன்ஸ் டு ஃபெமினின் எனர்ஜி, ப்ளீஸ். Inner wisdom. You know what to do. Take a different approach to your situation. Look inside yourself and reflect on your past experiences for the answers that you seek. Connect with Mother Nature and discover the secrets within. அதாவது உள்நோக்கி பார்க்க சொல்கிறாங்க பிரபஞ்சம் உங்களை. என்னென்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஒரே நோக்கத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேறு மாதிரி ஒரு பார்வையை மாற்றி பாருங்கள். எப்படின்னா, உங்களுக்குள்ளே தேடுங்க. பழைய விஷயங்கள் என்ன நடந்தது, ஏன் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேயோ வாக்கவே பண்ணிக்கணும், பண்ணலையா,
ஓகே, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ அது என்னோட தப்பு, இந்த தடவை நான் அதை தப்பை பண்ண போகிறதில்ல, என்ன உங்களை மதிக்கலையா, உங்களுக்கான மரியாதையை தரலையா, உங்களுக்கான இடம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க, வேர் இஸ் யுவர் பிளேஸ். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, எங்கடா இந்த சேர் இருக்குன்னு வாயில் வடை சுட்ட, வேர் இஸ் அ சேர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சேர் இல்லை, ஸோ யூ ஆர் வாக்கிங் அவே. ஃபோக்கஸ், ஸ்டே ஃபோக்கஸ். ஸ்பிரிட்ஸ் திரும்பவும் சொல்கிறாங்க, ஸ்டே ஃபோக்கஸ் ஃபெமினின், யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். த எண்டிங் இஸ் த ரைட் திங் டு டூ. நீங்கள் செஞ்சது சரியான வேலை. நீங்கள் இதுக்கு குட் பை சொன்னதும் சரி தான், நீங்கள் வாக்கவே பண்ணதும் சரி தான், யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட், அதுவும் சரி தான். லெட் திஸ் மாஸ்குலின் சேஸ் யூ. அவங்க வேணுன்னா உங்களை சேஸ் பண்ணி வந்து பிடிக்கட்டும், பட் இந்த சேர் ரெடி பண்ணிட்டு தான் அவங்க வர முடியும். இந்த சேர் இல்லை அப்படின்னா வர முடியாது. அடுத்தது கிளாரிட்டி. அதே தான் திரும்பவும் சொல்கிறேன், பிகிலு கப்பு முக்கியம். ஜெய் சாய்ராம்.